श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 23வது ஸ்லோகம். உதாசீனவதாசீனோ குணைர்யோ न विशाल्यते गुणा वर्तन्त इत्येव यो वतिष्ठति नेङ्गते। उदासीनवदासीनो गुणैर्यो न विशाल्यते गुणा वर्तन्त इत्येव यो वतिष्ठति नेङ्गते। यो वतिष्ठति नेङ्गते அங்கே யோ கிட்ட அவசர்க்கம் இருக்குது, அதனால் அதை நீட்டி சொல்லணும். இன்னும் ஒரு மாத்திரை கூட இருக்கணும் அதில். யோவதிஷ்டதி நெங்கதே. இந்த அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், யஹா உதாசீனவத் ஆசீனஹ குணைஹி ந விஷால்யதே குணா ஏவஹ குணாஹ ஏவ வர்த்தந்தே இதி அவதிஷ்டதி ந இங்கதே அப்படின்னு. அதாவது இந்த அன்வய கிரமத்தில் யஹா எவன் உதாசீனவத்து ஒரு பட்சத்தையும் சாராதவனாகவும் ஆசீனஹா இருந்து கொண்டு குணைஹி குணங்களால் ந விஷால்யதே அசைக்கப்படுவதில்லையோ குணாஹா ஏவ குணங்களே வர்த்தந்தே இதி தொழில் புரிகின்றன என்று நிலை பெயராது அவதிஷ்டதி நல்ல உறுதியுடன் நிலை பெயராது நிற்கின்றானோ ந இங்கதே சிறிதும் அசைவதில்லையோ அவன் என்ன இந்த குணங்களை எப்படி அவன் கிமாச்சாரஹா எந்த விதமான குணங்கள் எத்தகைய நடத்தை எவ்வகைத்து அப்படின்னு கேட்குறா இல்லையா, அவனுடைய பிஹேவியர் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டார்து. அந்த பிஹேவியருக்கு பெருமாள் அந்த பழக்க நடத்தைக்கு என்ன சொல்கிறார், ஒரு பட்சத்தையும் சாராதவனைப் போல இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது குணங்களால் ஒருபொழுதும் என்ன பண்ணுறதில்லை, அதனால் இஸ் நாட் பீயிங் கேரிட் அவே அசைக்கப்படுவதில்லையோ அதுபோலவே குணாக ஏவ குணங்களே வர்த்தந்தே தொழில் புரிகின்றன என்று அந்தந்த குணம் அப்படி செஞ்சுக்கிறது, நம்மளுக்கு அதை ஒன்றும் செய்யாது, நம்மளை அதை எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்னு தொழில் புரிகின்றன என்று அவதிஷ்டதி நிலை பெயராது திடசித்தத்துடன் திடமான மனதுடன் நிலை பெயராது நிற்கின்றானோ நான் இங்கதே சிறிதும் அசைவதில்லையோ அவன் இந்த குணங்களை கடப்பதற்கு முயற்சிக்கிறான். அதிவர்த்ததே அதாவது இந்த 3 குணங்களையும் கடப்பதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுகின்றான் என்று பொருள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இந்த அடுத்த ஸ்லோகம் இதோட சேர்ந்தது தான், ஆனால் நம்ம தனியாக பார்க்கலாம், அதை அடுத்ததை தனியாக பார்த்துடலாம். இந்த 23வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார், ந விஷால்யதே துளிபொழுதும் ஒரு துளியும் அசைக்கப்படுவதில்லையோ எதனால் ஒரு பட்சத்தையும் சாராதவனாக இருந்துட்டு அந்த குணங்களால் அசைக்கப்படுவதில்லையோ அதுபோல் குணங்களே தொழில் புரிகின்றன. அந்தந்த குணம் ராஜச குணம் தாமச குணம் சத்துவகுணம் இது தானாக ஒன்று தனியாக பார்த்துக்கிறது, அதற்கும் இந்த நமக்கும் என்றது என்னவில்லை எந்த தொடர்பும் இல்லை என்று நிலை பெயராது நான் இங்கதே சிறிதும் அசைவதில்லையோ அசையாமல் இருக்கின்றனோ அதுபோல பிஹேவியர் அந்த பழக்கத்தை இருந்தால் அவன் இந்த குணங்களிலிருந்து கடப்பதற்கு முயற்சிக்கிறான் என்று கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இதனோட தொடர்ச்சி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.